கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, குயவனாகிய தேவன் நம்மை வணைந்து நம்மை அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் அநேக முறை உடைக்கப்படுகிறோம், அநேக முறை நொறுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்வு ஒரு கண்ணாடி துகள்களைப் போல் அநேக முறை உடைந்து போனதாக இருக்கிறது. பல முறை நொறுக்கப்பட்டிருக்கிறோம், பல முறை ஒரு அழுக்கு நிறைந்ததைப் போல அலங்கோலமாக்கப்பட்ட ஒரு மண்பாண்டத்தை போல நாம் இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் விழும் பொழுதெல்லாம் மீண்டும் நாம் எழுந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு உத்தியோகம் வருகிறது, ஒரு விதமான ஒரு பலன் வருகிறது, ஒரு விதமான புத்துணர்ச்சி வருகிறது, ஒரு விதமான ஒரு சக்தி, ஒரு வல்லமை நம்ம இயக்குகிறதை போல இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடைய அதாவது குயவனுடைய கரத்திலிருந்து எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும், எத்தனை முறை நாம் நொறுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு உடைந்து போனாலும், நம்மை வெவ்வேறு கோணங்களிலே உருவாக்கி 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 அழகுபடுத்தி வடிவமைப்பை கொடுத்து ஷேப்ஸை கொடுத்து நம்ம உலகத்துக்குள்ளே அனுப்புகிறவன் நம் தேவனாகிய கர்த்தர். அந்த குயவன் கரத்தில் இருக்கிற களிமண் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான விதங்களில் உருவாக்கப்பட்டு உலகத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிறது. ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய குயவனுடைய கரத்தில் இருக்கிற நாள் மட்டும் அவர் நம்மை ஒவ்வொரு முறையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உலகத்தின் கரத்தில் போய்விடாதீங்க, மனிதனுடைய கரத்தில் போய்விடாதீங்க. அநேக இலவசங்கள், சலுகைகள், அநேக விதமான உதவிகள் கிடைக்கிறது, அநேக விதமான ஆறுதல் கிடைக்கிறது, அநேக விதமான எளிதில் ஒரு அப்ரோச்சஸ் கிடைக்குது, குயிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது என்று சொல்லி உலகத்தையும் பல விதமான மனிதர்களையும் தேடி ஓடி நான் விழுந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னீங்கன்னா நம்மை அவங்க தூக்கி விட மாட்டாங்க. மாறாக அவர்கள் நம்மை மீண்டும் மீண்டும் அழுத்தி கீழே தள்ளி நம்மை எழுந்திருக்க விடாதபடி செய்து விடுவார்கள், மனிதர்களும் உலகமும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து போனீங்கன்னா மறு நிமிஷமே தேவன் உங்களை எழுப்புகிறார். தாவீதை பாருங்கள், விழுகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கதறுகிறான், ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்யுங்க என்று. ஏன்னா 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிறான், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். நான் மனுஷனுடைய கையில் விழுவதை காட்டிலும் தேவ கரத்தில் போய் விழுந்துடுறேன், அதான் எனக்கு சந்தோஷம். அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுதுதான் குயவனுடைய கையில் இருக்கிற அந்த களிமணுக்கு மதிப்பு. ஒன்ஸ் அது வெளியே போயிடுச்சு, ஒன்ஸ் அது குயவனை விட்டு வெளியே போய்விட்டது என்றால் அதனுடைய மதிப்பை அது இழந்து விடுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் விழுறீங்கன்னா, அழுகிறீங்கன்னா, உடைந்து போகிறீங்கன்ற கவலைப்படாதங்க. தூக்கி விடுகிறதற்கு உங்களை வேறு ரூபத்தில் மாற்றி உங்களை மீண்டும் மீண்டும் உலகத்திற்குள்ளாக உங்களை அனுப்புகிறார். மீண்டும் மீண்டும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் உங்களை வெவ்வேறு கோணத்தில் அனுப்புகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குயவன் கரத்தில் இருங்க. கர்த்தர் நம்மை வணைந்து நம்மை அழகுபடுத்தி நமக்கு வடிவமைப்பை கொடுத்து மீண்டும் நம்மளை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கரத்தில் இருங்க. அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென்.